அது இந்த உம்மத்தினுடைய லைஃப் மிஷன். இந்த உம்மத் அவர்களுடைய வாழ்வு பணி, வாழ்வு இலக்கு, அதுதான் இந்த தஅவா என்று சொல்றது. இது நாங்க விரும்பினா செய்யலாம், விரும்பினால் செய்யாமலும் இருக்கலாம், எப்போதாவது சந்தர்ப்பம் வாய்க்கின்ற நேரத்தில் செய்துவிட்டு போவோம் என்ற வகை சார்ந்த ஒரு பணி அல்ல. இது எங்களுக்கு ஈமான் கிடைக்க பெற்றதன் அடிப்படையில் எங்களுக்கு தரப்பட்ட ஒரு கடமை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல இந்த விஷயத்தை பத்தி சொல்ற நேரத்துல இப்படி ஒரு உண்மையை சொல்றார். குன்தும் خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر. நீங்கள் خير أمة, மிகச்சிறந்த ஒரு உம்மத். أخرجت للناس, நீங்க ஒரு உம்மத்தாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பது எதற்காக? இந்த மக்களுக்காகத்தான் நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க நன்மை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். அப்ப இந்த இடத்துல ஒரு உம்மத்தாக நாங்கள் இருக்கின்றோம், ஒரு சிறப்பான உம்மத்தாக நாங்கள் இருக்கின்றோம். நாங்க எங்களுக்கானவர்கள் என்பதை விடவும் அடுத்தவர்களுக்கானவர்கள், பிறருக்கானவர்கள். நாங்கள் மனிதர்களுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை படைத்திருக்கிறார் என்று சொல்றார். இந்த உம்மத்தினுடைய பணி என்ன? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கின்றார்கள். அப்ப ஒரு உம்மத்தாக எங்களுடைய லைஃப் மிஷன். அந்த வகையில நாங்க தனி மனிதர்களாகவும் சரி, குடும்பங்களாகவும் சரி, சமூகங்களாகவும் சரி, அரசாங்கங்களாகவும் சரி, அமைப்புகளாகவும் இயக்கங்களாகவும் சரி, எந்த வடிவத்தில் இருந்தாலும் இந்த மிஷனுக்கு கண்ட்ரிபியூட் பண்றது, இந்த மிஷனோடு வாழ்வது எங்களுடைய கடமை, அது எங்களுடைய பணி. இதுதான் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கின்ற அடிப்படையான உண்மை. நாங்க ப்ரொஃபஷனலாக ஒருத்தர் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், எந்த ப்ரொஃபஷனையும் ஒருத்தர் வகிக்க முடியும். அந்த எல்லா நிலைகளிலும் அவர் ஒரு தாயாகவும் இருக்க வேண்டும். அது அவருக்குரிய அடிப்படையான மிஷன். நான் முஸ்லிமாக இருப்பதனால், ஈமான் கொண்டு இருப்பதனால் எனக்கு வருகின்ற பிரதானமான ஒரு கடமை, ஒரு பணி என்று சொல்றது நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. அந்த வகையில நாங்க தனி மனிதர்களாக அல்லது அமைப்புகளாக தஅவா செய்தல் என்பது மட்டுமல்ல, இந்த எல்லா வடிவங்களிலும் தஅவா என்று சொல்வது எங்களுடைய ஒரு மிஷன் என்று சொல்றது நாங்க முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. அடுத்து நாங்க வருவோம், இந்த குடும்பங்களாக நாங்க தஅவா செய்தல் என்று சொல்றதனூடாக நாங்கள் உண்மையில என்ன புரிந்து கொள்கிறோம்? குடும்பங்களாக தஅவா செய்கின்றோம் என்று சொல்கின்ற நேரத்தில் குடும்பங்களாக நாங்கள் தஅவா செய்கின்றோம் என்று சொல்ற நேரத்தில் குடும்பம் என்று சொல்வதற்கு ஒரு பணி உண்டு. அது இஸ்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதற்குரிய ஒரு மிஷனை வைத்துதான் இருக்கு. அப்ப ஒரு குடும்பம் ஏன் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல குடும்பம் என்று சொல்ற ஒரு சிஸ்டத்தை ஏன் உருவாக்கினான் என்று சொல்றதுக்கு சில நியாயங்கள் இருக்கின்றன. அதுல மிக முக்கியமான ஒரு நியாயம் அடுத்தடுத்த மனித தலைமுறைகளை உருவாக்குதல், தயார்படுத்துதல், பயிற்றுவித்தல் என்று சொல்கின்ற அத்தகைய ஒரு விரிந்த பணி ஒன்றுதான் இந்த குடும்பம் என்று சொல்வதனுடைய மிக பிரதானமான பணி. இந்த பணியோடு தஅவா என்று சொல்கின்ற செயற்பாட்டையும் நாங்கள் இணைத்து மேற்கொள்கின்றோம்
என்று சொல்வதுதான் குடும்பமாக நாங்க தஅவாவில் ஈடுபடுகின்றோம், நாங்க தஅவா குடும்பங்களாக செயல்படுகின்றோம் என்று சொல்வதனுடைய பொருள். நான் குடும்பமாக இருக்கின்ற நேரத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்கின்ற இந்த உறவுகள் என்று சொல்வது நாங்க பிள்ளைகளை வளர்த்தல், அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தல், அவர்களுக்கு கல்வியை கொடுத்தல், ஒழுக்கத்தை கொடுத்தல் என்று சொல்கின்ற அந்த எல்லைகளை தாண்டி குடும்பமாக எங்களிடத்திலிருந்து அடுத்த மனிதர்கள் என்ன பயனை பெற்றுக் கொள்கிறார்கள், என்ன பிரயோசனத்தை அடைந்து கொள்கிறார்கள் என்று சொல்வதுதான் நாங்க குடும்பமாக வழங்குகின்ற தஅவா. அப்ப நாங்க குடும்பம் என்று சொல்கின்ற அந்த அந்த செயற்பாட்டுக்குள்ள அந்த மிஷனோடு தஅவா என்ற மிஷனையும் இணைத்து நாங்கள் செயல்படுகின்றோம் என்று சொன்னால் அதைத்தான் நாங்க தஅவா குடும்பங்கள் என்று சொல்வதனூடாக நாடுகின்ற விஷயம். நீங்க பொதுவாக பார்க்கலாம் என்னன்னா, நாங்க தஅவா என்று சொல்ற நேரத்தில் அதுல சில முக்கியமான கம்போனன்ட் இருக்கு. இப்ப தஅவா என்ற விஷயம் முதலாவது ஒரு மனிதன் தன்னை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உண்டு இருக்கு. நான் சீரான ஒரு மனிதனாக மாற வேண்டும், என்னை நான் பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றது தஅவால ஒரு முக்கியமான ஒரு கம்போனன்ட். ஏனென்றால் அல் குர்ஆன் இறங்கிய முதலாவது வசனம் எதை சொன்னது? இக்ரா, வாசியுங்கள், படியுங்கள். அந்த வாசித்தல் படித்தல் என்று சொல்றது என்னை நான் வளர்த்துக் கொள்ளுதல், என்ன நான் தயார்படுத்துதல் என்ற செயல்பாட்டை தான் வலியுறுத்துகிறது. இரண்டாவதாகத்தான் அடுத்து இறங்கிய சூரா சூரத் முத்தஸிர், யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்ஸிர் என்று சொல்றார். அப்ப போர்த்தி கொண்டிருப்பவரை எழுந்திருங்கள், எழுந்து போய் அடுத்த மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்றார். அது தஅவா. அப்ப முதலாவது வேலை தஅவா என்று சொல்றதுல முதல் கம்போனன்ட் எங்களை நாங்க ப்ரிப்பேர் பண்ணணும், நாங்க தகுதியானவர்களாக இருக்கணும், முன்மாதிரியானவர்களாக இருக்கணும் என்று சொல்றது. அது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், அடுத்த மனிதர்களுக்கு நாங்கள் கற்றதை எட்டி வைத்தல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு வசனத்தை ஏனும் நீங்கள் தெரிந்திருந்தால் அதனை அடுத்தவர்களுக்கு எட்டி வையுங்கள், சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லுங்கள். அப்ப எட்டி வைத்தல் என்று சொல்வது இந்த தஅவால இரண்டாவது கம்போனன்ட். மூன்றாவது கம்போனன்ட் வந்து தஅவா என்று சொல்ற விஷயம் குடும்ப வடிவத்திலேயும் சரி, நிறுவன வடிவத்திலேயும் சரி, எந்த வடிவத்திலே நடக்கிறது, எந்த வடிவத்தில் நடந்தாலும் அவற்றில தலைமை வகித்தல், பொறுப்பு வகித்தல் என்று சொல்கின்ற பாத்திரங்கள் இருக்கின்றன. இதுவும் தஅவாவினுடைய மிக முக்கியமான இன்னொரு கம்போனன்ட். அது மூன்றாவது. நாலாவது, தஅவாவுக்காக செலவு செய்தல் என்று சொல்ற நேரத்தில் அதுல எங்களோட பணத்தை நாங்க செலவு செய்தல், எங்களோட நேரத்தை செலவு செய்தல், எங்களோட முயற்சிகளை செலவு செய்தல் என்று சொல்ற இந்த விஷயம். இப்படி முக்கியமான சில கம்போனன்ட் தஅவா என்று சொல்ற நேரத்தில் இருக்கிறத நாங்க பார்க்கணும். இப்ப நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், ரசூலுல்லாஹ்வினுடைய குடும்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார் பலர் இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள், அவருடைய மருமகன், இவர்கள் எல்லோருமே இந்த தஅவாவை சுமந்தவர்கள் தான், இந்த தஅவாவுக்காக வாழ்ந்தவர்கள் தான். எல்லோருமே அடுத்த தன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிஷனோடு வாழ்ந்தவர்கள் அல்ல, அதனோடு மட்டும் வாழ்ந்தார்களா? அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு முக்கியமான விஷயம். என்னுடைய குடும்பத்தை நான் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளல் என்று சொல்வது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் அந்த மிஷனோடு மட்டும் சுருக்கி கொண்டதா? இல்லை, அடுத்த எல்லா மனிதர்களுடைய குடும்பங்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பதற்கான
முயற்சியை அவர்கள் செய்திருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை பாருங்க. அவருடைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை, அவருடைய தாயார், அவருடைய மகள்கள், மகன் அஸ்மா பின் அபி பக்கர், ஆயிஷா பின் அபி பக்கர், அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்கர், இந்த எல்லாரையும் பாருங்க. நாங்க சீராவை எடுத்து வாசிச்சு பார்த்தால் இந்த ஒவ்வொருவரும் எந்த அளவு தூரம் மிகப்பெரிய பணியை இந்த தௌவாவுக்காக செய்திருக்கிறார். தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து மிகப்பெரிய பணிகள்ல அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். ஹிஜ்ரத் நிகழ்வை நாங்கள் எடுத்தா அதில் அஸ்மாவினுடைய பங்களிப்புகளுக்கு தெரியும், அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்கருடைய பங்களிப்புகளுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பங்களிப்புகளுக்கு தெரியும். அப்ப ஒரு குடும்பமாக இந்த தஅவாவை வாழ வைக்க வேண்டும், இந்த தஅவா சிறக்க வேண்டும் என்று சொல்வதில் அவர்களுடைய கவனம் பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி வரலாற்றில் நாங்கள் சஹாபாக்களுடைய குடும்பத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, அதுக்கு பின்பற்ற கால இமாம்களுடைய குடும்பத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா குடும்பங்களிலும் இந்த உண்மையை நாங்கள் மிக தெளிவாக கண்டுகொள்ளோம். நீங்க பாருங்க என்னக்கா, அதாவது பிற்பட்ட காலங்களில் தாபீன்கள காலத்தில் சயீத் இப்னு முஸையப் என்று சொல்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தாபீன், இவரை பற்றி இமாம்கள் பேசுகின்ற நேரத்தில் சொல்வார்கள் என்னென்றால் இவர் சய்யிது தாபீன், தாபீன்களே மிகச் சிறந்தவர் என்று சொன்னார். இவருடைய மனைவி ஒரு மிகச்சிறந்த அறிவாளுமை, அதே மாதிரி இவருடைய மகள் மிகச்சிறந்த ஒரு அறிவாளுமை, அதே போல் இவருடைய மருமகன் மிகச்சிறந்த ஒரு அறிவாளுமை. இவர்கள் எல்லோருமே அந்த காலத்தில் இருந்த மிகச்சிறந்த அறிஞர்களாக இருந்து மக்களுக்கு பணி செய்தவர்கள். அப்ப அவர்கள் குடும்பமாக தங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுதல் என்று சொல்கின்ற அந்த இலக்கோடு மட்டும் வாழவில்லை, அதை தாண்டி அடுத்த மனிதர்களையும் இந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த இலக்கோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க பார்க்க என்னென்றால் பிற்பட்ட காலத்துல வந்த இன்னொரு முக்கியமான குடும்பம் தான் நாங்க சொல்லுவோம், அதாவது உஸ்ரத் சுபுகி, அதாவது தகியுத்தீன் சுபுகி, தாஜுத்தீன் சுபுகி என்று சொல்லி இஸ்லாமிய சட்டத்துறையில் தோன்றிய மிக பிரபல்யமான சட்ட அறிஞர். இவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த குடும்பத்தில் சுபுகி என்று சொல்லி அந்த குடும்ப பெயரோடு வருகின்ற பல அறிஞர்கள், சட்ட அறிஞர்கள், பல துறை சார்ந்த அறிஞர்கள் தோற்றம் பெற்றிருக்கிறார்கள். அப்ப அந்த குடும்பமாக அவர்கள் இந்த உலகத்துக்கு வழங்கிய பங்களிப்பு மிகப்பெரிய. அதுபோல நவீன காலத்துல நீங்க பார்க்க முடியுமான நிறைய குடும்பங்களை நாங்க பார்க்கலாம். நவீன காலத்துல குறிப்பாக வரையறுத்து சொல்லுவார்கள் என்னன்னா, முகமது பின் அப்துல் வஹாப் இந்த சவுதி பிரதேசத்துல வாழ்ந்த நவீன காலத்தில் ஒரு முக்கியமான இஸ்லாமிய அறிஞர். அவருடைய தந்தை, அவருடைய சகோதரர்கள் பலரும் இந்த இஸ்லாமிய தாவாவுக்காக உழைத்தவர்கள். அதே மாதிரி முஹம்மது அல் கஸ்ஸாலி, கஸ்ஸாலி குடும்பத்தினர், அது எகிப்து போன்ற அந்த பிரதேசங்களை மையப்படுத்தி வாழ்ந்தவர்கள். அந்த குடும்பத்திலும் நிறைய அறிஞர்கள் தோன்றினார்கள், நிறைய இஸ்லாமிய தாயிகள் தோன்றினார்கள். அதே மாதிரி கர்பாவி குடும்பத்தினர், அவர்கள் அந்த குடும்பத்திலேயும் நிறைய அறிஞர்களும் நிறைய தாயிகளும் தோன்றினார்கள். எங்களுக்கு தெரிஞ்ச யூசுப் கர்பாவி ஒரு மிகச்சிறந்த இஸ்லாமிய அறிஞர், அவருடைய மகன், அவருடைய மகள், இப்படி நாங்கள் எல்லாரையும் எடுத்து பார்த்தா அவர்களுடைய சமூக பங்களிப்பு மிகவும் பாரியது. அதுபோல பன்னா குடும்பத்தினர் எகிப்திலே வாழ் இமாம் ஹஸனுல் பன்னா, அவருடைய சகோதரர்கள், அவருடைய தந்தை அவர் ஒரு மிகச்சிறந்த ஹதீஸ் துறை விரிவுரையாளர். அதே போல அவருடைய பிள்ளைகள், அவருடைய மருமகன்கள், நவீன காலத்தில் மிகவும் பிரபல்யமாக இருக்கின்ற தாரிக் ரமதான் போன்ற சிந்தனையாளர்கள் எல்லாம் அந்த குடும்பத்திலே இருந்து வந்தவர்கள். இதுபோல அல்பானி குடும்பத்தினர், நஸ்ருத்தீன் அல்பானி எங்களுக்கு தெரியும், ஹதீஸ் துறையில மிக முக்கியமான பங்களிப்பை நவீன காலத்தில் வழங்கியவர். அவருடைய குடும்பம் அல்பானி குடும்பம், அல்பேனியா என்ற ஒரு நாடு எங்களுக்கு தெரியும். அந்த நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள் சிரியாவை மையப்படுத்தி வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்து அவர்களால இந்த உலகத்துக்கு வழங்கிய பங்களிப்பு உண்மையிலே மிகப்பெரிய பங்களிப்பு. இப்படி நாங்கள் குடும்பங்களாக
இஸ்லாமிய அறிவுத்துறைக்கும் தஅவாவுக்கும் மிகச்சிறந்த பங்களிப்புகளை வழங்கிய குடும்பங்களை நாங்க வரலாற்றில் நிறையவே காணணும். அந்த வகையில நாங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். என்னன்னா, குடும்பங்களாக நாங்க இஸ்லாமிய தஅவாவில் ஈடுபடுதல் என்று சொல்ற நேரத்தில் ஆக முக்கியமான வழிமுறை என்ன? எப்படி நாங்க குடும்பமாக தஅவா செய்தல் என்று சொல்றது? அதில் ஆக முக்கியமான வழிமுறை எங்களுடைய முன்மாதிரி. ஒரு தடவை இந்தியாவில் வாழ்ந்த ஒரு தலை சிறந்த இஸ்லாமிய அறிஞர் அபுல் ஹசன் அலி நதுவி, உங்களை பலருக்கு தெரியும், லக்னோ, அவருடைய நதுவத்துல் உலமா என்று சொல்கின்ற அந்த கல்வி நிலையம், அதனுடைய ஸ்தாபகர். அவர் உண்மையிலே அவருடைய பரம்பரை அரபு பரம்பரையினர். முகலாயர்களுடைய ஆட்சி கால பகுதியில் அவர் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்து அங்கே வாழ்ந்தார். அவரு ஒரு தடவை இலங்கைக்கு ஒரு விஜயம் வந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, ஒரு காலம் உங்களுக்கு வரலாம், தஅவாவுக்கான எல்லா வாயில்களும் அடைக்கப்பட்டு விடும். ஆனால் ஒரு வாயிலை மட்டும் யாராலும் அழைக்க முடியாது. அது எந்த வாயில்? உங்களுடைய நற்பண்பாடுகள் சார்ந்த வாயில், உங்களுடைய நற்குணங்கள். இந்த நற்குணங்களை யாருக்கு தடுக்க முடியும்? யாருக்கும் தடுக்கல. அது இயல்பாக வெளிப்படுகின்ற விஷயம். இந்த நற்குணங்களின் ஊடாக நீங்கள் செய்கின்ற தஅவாவை யாரும் நிறுத்தவோ எந்த சட்டமும் தடுக்க முடியாது. பவர் சொன்னார் என்னன்னா, நீங்க முன்மாதிரியான தனி மனிதர்களாக, முன்மாதிரியான குடும்பங்களாக, முன்மாதிரியான ஒரு சமூகமாக வாழுதல் என்று சொல்வதுதான் முக்கியமானது. அதனை விடவும் சிறந்த ஒரு தஅவா இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது என்று சொன்னார். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு பிரபல்யமான கூற்று இருக்கிறது. அவர் சொன்னார் என்னென்றால், 1000 மனிதர்களினுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனில் செலுத்துகின்ற தாக்கத்தை விடவும் ஒரு மனிதனுடைய செயல் அந்த மனிதனில் அதிகமான தாக்கத்தை விளைவிக்கும் என்று சொன்னார். இதுதான் முன்மாதிரியினுடைய பாதிப்பு. நாங்கள் எந்த அளவு தூரத்துக்கு அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல் குர்ஆன் எங்களுக்கு எப்படி அடையாளப்படுத்தியது? உஸ்வத்துன் ஹஸனா, சிறந்த முன்மாதிரி என்றுதான் சொன்னாங்க. நீங்க சாதாரணமா யோசிச்சு பார்க்கலாம், எங்களுக்கு ஏன் ஒரு தூதுவர் அனுப்பப்பட்டார்? அல்லாஹ் தஆலா நினைத்தால் அல் குர்ஆனை மாத்திரம் அனுப்பி அல் குர்ஆனினூடாக எங்கள் எல்லோருக்குமே வழிகாட்டல கிடைப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கலாமா இல்லையா? அல்லாஹ் தஆலா செய்திருக்க முடியும். அதற்குரிய சக்தி அல்லாஹ் தஆலாவுக்கு தாராளமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் அந்த வஹ்யை இறக்கி இருக்கலாம். ஏன் ஒரு தூதுவரை அனுப்பி அவரோடாக மனிதர்களுக்கு அந்த வழிகாட்டுதலை கொடுத்தார்? அதற்கு இமாம்கள் சொல்கின்ற ஒரு முக்கியமான தர்க்க நியாயம் என்ன என்றால், மனிதர்களை பொறுத்தவரையில் கேட்டு பின்பற்றுவதை விடவும் பார்த்து பின்பற்றுவது அதிகம். மனித இயல்பு, அல்லாஹ் தஆலா படைத்த மனித இயல்பு அப்படித்தான். அந்த வகையில நாங்க எந்த அளவு தூரம் ஒரு முன்மாதிரியான குடும்பமாக என்று சொல்வது முக்கியம். நான் ஒரு நல்ல கணவனா, ஒரு நல்ல மனைவியா, எங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாக இப்படி வாழ்வது, அதாவது நாங்க சொல்லுவோமே நரகத்திலிருந்து பாதுகாத்தல் என்று சொல்றது குடும்பத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம். அந்த மிஷனை பிரதிபலிக்கின்ற குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்கள் இருக்கின்ற பொழுது நாங்க அடுத்தவர்களில் தாக்கம் செலுத்துகின்றவர்களாக கண்டிப்பாக. நாங்க பிள்ளை வளர்க்கின்ற நேரத்துல உங்களோட பிராக்டிஸ் எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா எங்கட நாட்டுல இலங்கையில பல சமயங்கள்ல இந்த பிரச்சனையை நாங்க பார்த்திருக்கோம். என்ன, அடுத்த பிள்ளைங்களோட, அடுத்த வீட்டு பிள்ளைங்களோட எங்களோட பிள்ளைகள் நாங்க விளையாடுவதற்கு அனுமதிக்க மாட்டோம், அனுப்புறது இல்லை. அப்படி போனாலும் பிள்ளைகள் அவசரமாக மீள அழைத்துக் கொள்வோம். ஏன்? அவர்களிடம் இருக்கின்ற சில தவறான பழக்கங்களை இவர்கள் பழகிக் கொள்வார்கள் என்ற ஒரு பயம்.
இது பல இடங்கள்ல கண்டிப்பாக இது இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பயம் எங்களுக்கு ஏன் வருது? ஏன் நாங்கள் அந்த அறைக்கு பயப்படுகிறோம்? அவர்களுடைய கெட்ட பழக்கம் எங்களில் தாக்கம் செலுத்துகிறது என்றால், என்னுடைய பிள்ளை வளர்ப்பை விடவும் அவர்களுடைய பிள்ளை வளர்ப்பு, அந்த பிள்ளைகள் ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் தீய விஷயத்தில், ஆனால் ஆளுமை அதிகம். எனவேதான் தாக்கம் செலுத்துகிறார்கள். நல்லது தீயது ஆளுமை மிக்கதாக இருக்கின்ற நேரத்தில் நல்லதுக்கு வாய்ப்பில்லாமல் போகும். நல்லதை ஆளுமை மிக்கதாக நாங்கள் மாற்றவும், எங்களுடைய பிள்ளைகளை ஆளுமை மிக்க பிள்ளைகளாக நாங்கள் வளர்த்தெடுத்தல் என்று சொல்வது முக்கியமாக. அப்போதான் தாக்கம் செலுத்துவது சாத்தியமாக. நாங்கள் தாக்கம் செலுத்த முடியும். அடுத்தவர்கள் எங்களுடைய நடத்தைகளை பார்த்து அடுத்தவர்கள் தங்களுடைய நடத்தைகளை சரி செய்து கொள்வார்கள், எங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். ஒரு தடவை ஒரு இலங்கையில இந்த போர்ட் அத்தாரிட்டியில ஒர்க் பண்ணுகின்ற ஒரு இளைஞர் என்ன வந்து சந்தித்தார். சந்தித்து அவர் சொன்னார், என்னன்னா உங்களோட சில நிகழ்ச்சிகளை அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எனக்கு அதற்கான வழி என்னன்னு சொல்றத காட்டிட்டாங்கன்னு சொல்லி என்னிடத்துல கேட்டார். அப்ப நான் அவருக்கு அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுத்துட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன நாடி வர வேண்டும் என்று சொல்லி உங்களை தூண்டியது எது? உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் எங்கிருந்து வந்தது? அப்ப அவர் சொன்னாரு, என்னோட உடன் ஒர்க் பண்ற இன்னொருத்தர் இருக்கிறார், அவருடைய பிஹேவியர் தான் எனக்குள்ளால் ஒரு கேள்வியை ஏற்படுத்தியது. இவருடைய பிஹேவியர் சரியான டிஃபரெண்டா இருக்கு, நல்லா இருக்கிறார். அவரு வாரம் நோம்பு பிடிக்கிறார், தஹஜ்ஜுத் தொழுகிறார், 5 நேர தொழுகைகளை தவறாமல் நிறைவேற்றுகிறார். அடுத்த மனிதர்கள் அவர் காயப்படுத்துறது இல்லை, எல்லோரோடையும் பொலைட்டாக பழகுகின்றார். அவருடைய ஒர்க்ல அவரு மிச்சம் ஸ்ட்ரிக்டாக அந்த ஒர்க்கை செய்கிறார். எந்த விஷயத்திலையும் அவர் பெர்ஃபெக்டாக அந்த விஷயங்களை சாதிக்கிறார். இவருடைய பிஹேவியரை பார்த்தோம், எனக்கு அந்த கேள்வி வந்தது, இது எங்கிருந்து இவருக்கு வந்தது? அப்ப அவரு சொன்னார் என்றால், நான் இப்படியான சிலரிடத்துல படிக்கின்றேன், அதுதான் என்ன லைஃப்ல இப்படி ஒரு சேஞ்சை கொண்டு வந்தது. அப்ப அந்த பதில் தான் அவரை எங்களை நோக்கி வர வைக்கும். பாருங்க என்றால், நடத்தைகள் செய்கின்ற தாக்கம் மிகப்பெரிய. உங்களுடைய குடும்பத்தை நாங்க அந்த நடத்தை முன்மாதிரி அடுத்த குடும்பங்களில் தாக்கம் செலுத்த முடியும். இது ஒரு மிகச்சிறந்த தாவா, குடும்பமாக நாங்க செய்வதற்குரிய மிகச்சிறந்த தாவா. அது மாதிரி இன்னொரு நடைமுறையை பாருங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட கணவன் மனைவி பிள்ளைகள் மாத்திரம் இருந்து செய்ய முடியுமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாங்க ஆரம்பத்தில் சொன்னோம், தாவாட ஒரு முக்கியமான கம்போனன்ட் எங்களை நாங்க தயார்படுத்திக்கணும். எங்களை நாங்க ஆன்மீக ரீதியா தயார்படுத்த வேண்டும், எங்களை அறிவு ரீதியா தயார்படுத்த வேண்டும், ஒழுக்க ரீதியா தயார்படுத்த வேண்டும். தாவாவை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ற அந்த நுட்பங்கள், அந்த அடிப்படையில் நாங்கள் தயார்படுத்த வேண்டும். எங்கள் அந்த தயார்படுத்தல் இருந்தால்தான், அந்த ட்ரைனிங் இருந்தால்தான் அந்த விஷயத்தை செய்ய முடியும். குடும்பமாக இப்படி ஒரு விஷயத்தில் நாங்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இருக்கு. நீங்க கணவன் மனைவி பிள்ளைகள் வாராந்தமோ அல்லது 2 வாரங்களுக்கு ஒரு தடவையோ உங்களுடைய வீட்டுல ஒரு ஆன்மீக அமர்வு ஒன்றை செய்யும். அதுல நீங்க குர்ஆனை ஓதுவதற்கு பழகிக் கொள்ளுங்கள். அங்க ஒரு குர்ஆனை விளங்குவதற்கு, அதுல ஒரு தஃசீரை விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. ஒரு ஹதீஸை படியுங்க, அந்த தஃசீரை விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. தாவா என்று சொல்றது என்ன, அதை எப்படி நாங்க செய்யணும், அடுத்த மனிதர்கள் கேள்வி கேட்கின்ற நேரத்தில் எப்படி நாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும், இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்க கலந்து பேசி உங்களுடைய பிள்ளைகளையும் பயிற்றுவித்து நீங்களும் பல விஷயங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அமர்வை நீங்க ஏற்பாடு செய்யலாம். ஒரு குடும்ப ஆன்மீக அமர்வு. இந்த விஷயத்தை நீங்க
உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலேயும் பிராக்டிஸ் பண்ண முடியுமாக இருந்தால் நீங்க மிகச்சிறந்த ஒரு தஅவா குடும்பமாக வெளிப்படுவதற்கு முடியும். அந்த பணியை மிகச்சரியாக செய்வதற்கு முடியும். இது கற்பனையில சொல்ற ஒரு விஷயம் ஒன்று அல்ல. பல இடங்கள்ல நாங்க பிராக்டிகலி செய்து பார்த்து வெற்றி கண்டோருவாங்க. நாங்க திருமணம் முடித்த ஆரம்ப காலங்கள்ல இது போன்ற சில நடைமுறைகளை செய்து பார்ப்பதனுடைய விளைவு இன்று எங்களுடைய பிள்ளைகள் தஅவா விஷயங்கள்ல முன்னின்று தொழிற்படுகின்றார்களாக மாறி இருப்பது அந்த பின்புலத்தில் நடக்கிறது. இந்த மாதிரி ஒரு செயற்பாட்டை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு நான் வழங்குகின்ற ஒரு ஆலோசனை. இந்த மாதிரி செயற்பாடு உண்மையிலே நாங்க சஹாபாக்களினுடைய வரலாற்றுல போய் பார்த்தாலும் நிறைய காணலாம். முஆத் இப்னு ஜபல் என்று சொல்ற சஹாபி, அவருடைய ஒரு நடைமுறை இருந்திருக்கிறது. என்ன தெரியுமா? அவரு பள்ளி வாயிலுக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சேர்ந்து ஜமாத்தாக தொழுவார். அதனோடு மாத்திரம் போதுமாக்கி கொள்றது இல்லை. மாற்றமாக என்ன செய்வாரு? அவர் வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் சேர்த்து வைத்து அவர் இன்னொரு ஜமாத் நடத்துவார். இது ஏன் இப்படி ஒரு விஷயம் ஏன் செய்ய வேண்டும் என்றால், அந்த குடும்பமாக இப்படி ஒரு பணியில் ஈடுபடுதல் என்று சொல்றது அந்த இடத்துல அதுல பிரயோசனம் இருக்கு, அதனால் நல்ல விளைவு இருக்கிறது. அப்ப எங்களை நாங்க பயிற்றுவித்துக் கொள்ளுதல், குடும்பங்களாக நாங்க எங்களை பயிற்றுவித்துக் கொள்ளுதல் என்று சொல்றது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை அவர் செய்திருக்கிறத நாங்க பார்க்கிறோம். நாங்க பொதுவாக இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வரலாறை நீங்க எடுத்து படித்து பாருங்க. அவரு தினமும் தஹஜ்ஜுத் தொழுகையில் ஈடுபடுறது மட்டுமல்ல, தன்னுடைய மனைவியையும் அதற்கு எழுப்பி விடுவார், பிள்ளைகளையும் அந்த வேலையை செய்வதற்கு அவர் எழுப்பி விடுவார். அப்ப வெறுமனே அவர்கள் தான் மாத்திரம் ஒருத்தர் மாத்திரம் அந்த இபாதத்துகள் ஈடுபடுவதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளல, அவங்க குடும்பமாக அவற்றை செய்வதற்கு முற்பட்டிருக்கிறார்கள். இப்ப ஒரு குடும்பமாக நாங்க எங்களை நாங்களே பயிற்றுவித்துக் கொள்கின்ற, தர்பியத் எடுத்துக் கொள்கின்ற ஒரு அணுகுமுறை கட்டாயம். அப்ப அப்படியான ஒரு ஆன்மீக அமர்வு பற்றி நீங்கள் சிந்திக்க முடியும். ஆஷூரா தினத்துல, ஆஷூரா நோன்பு சம்பந்தமாக வருகின்ற நேரத்துல தங்களுடைய சின்ன பிள்ளைகளை நோன்பு நோக்க வைத்து அவர்களுக்கு பசி எடுக்கின்ற நேரத்துல பஞ்சாலான சில பந்துகளை செய்து அது அவர்களுக்கு விளையாட கொடுத்து அவர்களை அந்த பசியை மறக்கடிக்க செய்தது அந்த சம்பவம் நீங்க படிச்சிருப்பீங்க. சஹாபாக்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த குடும்பமாக எப்படி அமல்களை பயிற்றுவித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அதுல காண்கிறோம். அப்ப இது இரண்டாவது அணுகுமுறை. நாங்க நான் முதலாவது சொன்ன முன்மாதிரி, இரண்டாவது நான் சொன்ன இந்த ஆன்மீக அமர்வு. இது குடும்பமாக நாங்கள் எங்களை பயிற்றுவித்துக் கொள்வதற்கான மிக முக்கியமான ஒரு வழி. இரண்டாவது, இதுவும் ஒரு அழகான ஒரு விஷயம். நாங்க நிறைய இது போன்ற ஒரு பெரிய மெகா நிகழ்ச்சி நாங்க செய்வோம். அதுவும் இல்லாம நிறைய சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நாங்க நடத்துவோம் தான். இந்த நிகழ்ச்சிகளுடைய ஏற்பாடு வல்லமையாக இந்த நிறுவனம் என்றிருந்த அந்த நிறுவனத்துல ஏற்பாட்டு குழு ஒன்று தலைமை இருப்பார்கள். அந்த தலைமை தான் அந்த எல்லா ஏற்பாடையும் செய்கிறது. ஏன் நீங்கள் இப்படி சிந்திக்க முடியாது? அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு நிகழ்ச்சியை முழுமையாக ஏற்பாட்டு பொறுப்பை கொடுக்க முடியுமா? முடியாது. சாதாரணமாக ஒரு வீட்டுல அவர்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் ஒரு 10 பேர் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் அந்த குடும்பத்தினர் செய்கிறார்களா இல்லையா? செய்கிறார்கள். அதே போன்று ஒரு தஅவா நிகழ்ச்சியை, பொதுவான ஒரு தஅவா நிகழ்ச்சி, இந்த நிறுவனத்தினுடைய ஒரு தஅவா நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டு பொறுப்பை ஒரு வொர்க்கிங் குரூப்பாக, ஒரு வொர்க்கிங் டீமாக இருந்து ஒரு குடும்பம் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். இலங்கையில் எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. ஒரு நிறுவனம் ஃபோன் பண்ணப்பட்டு அந்த நிறுவனத்துக்கு பொறுப்புகளை வகித்தவர்கள் யார் என்று சொன்னால் 3 குடும்பங்கள். 3 குடும்பம், அதாவது 3 கப்பல்ஸ், கணவனும் மனைவி
மனைவியுமாக 3 குடும்பங்கள் சேர்ந்து 6 பேர் அந்த நிறுவனத்துக்கு தலைமை வகித்தார். குடும்பமாக அந்த நிறுவனத்தை நிர்வகித்தார்கள். அந்த 3 குடும்பத்தினர் சேர்ந்து பெரிய சக்சஸ். அப்ப நாங்க பலரும் அந்த சிரமப்படுகின்ற விஷயங்கள் ஒன்று, கணவன் தாவா பணிகளுக்கு போற நேரத்துல மனைவி பிள்ளைகளை எப்படி என்ன செய்யற என்று சொல்ற ஒரு கொஸ்டின் ஒன்று, அல்லது மனைவி தாவா விஷயங்களுக்கு போற நேரத்துல கணவன் பிள்ளைகள் என்ன செய்யற சொல்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. நாங்க ஏன் மாற்றி இப்படி யோசிக்க கூடாது? குடும்பமாக சில விடயங்களை பொறுப்படுத்த முடியும். இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் சிந்திக்கலாம். இதுல ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னா, இது நான் வாசித்த ஒரு நிகழ்வு, ஒரு அரபு நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு ஆன்மீக அமர்வு. அந்த ஆன்மீக அமர்வுல அந்த அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தாவா நிறுவனம் அவங்க மாதாந்தம் ஒரு ஆன்மீக அமர்வு ஒன்று ஏற்பாடு செய்வாங்க. ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல அந்த ஆன்மீக அமர்வை ஏற்பாடு செய்கின்ற பொறுப்பை ஒரு குடும்பத்தினர் எடுத்தார். அந்த குடும்பத்தினர் எப்படி அந்த கருத்துக்கு அவர்களாகவே தான் முடிவெடுத்தார்கள். எப்படி அந்த கருத்துக்கு வந்தார்கள் என்றால், அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை, திருமணம் முடித்து பல வருடங்களாகியும் பிள்ளைகள் இல்லை. அவர்கள் யோசிச்சாங்கன்னா, பிள்ளைகள் இருந்தா நாங்க பிள்ளைகளுக்காக செலவழிப்போம் தானே. ஆனா இப்ப எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. ஏன் இந்த தாவா பணியை நாங்கள் எங்களுடைய பிள்ளை போல் ஏன் பார்க்க கூடாது? இது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க செலவழிப்போமே, அதே போல இந்த தாவா பணியை நாங்க பொறுப்படுத்தி நாங்க 2 பேரும் அதனை செய்வோம் என்று ஒரு முடிவெடுத்தார். அல்லாஹ்வினுடைய அருளை பாருங்கள். அந்த சம்பவத்தினுடைய கடைசியில் இப்படி சொல்கிறார்கள், 6 மாதங்களுக்கு பின்னால் அவருடைய மனைவி கன்சீவ் ஆகிறார். அந்த அவர்களுடைய அந்த முயற்சியினுடைய விளை. அப்ப இப்படியும் நாங்கள் சிந்திக்க முடியும். இதுவும் இந்த தாவா குடும்பங்களாக நாங்கள் தாவாவை எப்படி செய்கின்றோம் என்று சொல்வதற்கான ஒரு அணுகுமுறை. இன்னொரு விஷயம் ஒன்றை பாருங்க, என்னன்னா, நாங்க எப்படி வாழ்ந்தாலும் குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக வாழ்வதில்லை. குடும்பங்களுக்கு இடையில் எப்படியும் உறவுகள், சந்திப்புகள் எல்லாம் காணப்படுகின்றன. ஒரு விஷயம் நாங்க செய்யலாம் என்னென்றால், நாங்க வாழுகின்ற பிரதேசத்தில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீதி என்று வைத்தால், அந்த வீதியில வாழுகின்ற ஒரு 10 குடும்பங்கள், 20 குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பமும் கணவன்மார் எல்லாரும் ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். மனைவிமார் ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். பிள்ளைகள் அவர்களுடைய வயது நிலைக்கேற்ப ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். நாங்க எங்களுடைய அனுபவத்தில் இப்படி ஒரு விஷயம் செய்திருக்கிறோம். என்னது? குறிப்பாக ரமலான் மாதத்தில் எங்களுடைய வீட்டுல ஒரு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 4 பேரும் 4 வித்தியாசமான வயதில்லை கொண்டவர்கள். அப்ப அந்த ஒவ்வொரு வயதில்லை கொண்ட மூத்த பிள்ளைக்கு 15 வயது என்று வைத்துக் கொண்டால், 15, 16, 17, 13 இந்த வயதை சேர்ந்த அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஒன்றிணைத்து நாம் ஒரு இஃப்தார் ஏற்பாடு பண்ணுவோம். அந்த சந்தர்ப்பத்தை அந்த பிள்ளைகள் நோன்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் நன்னடத்தைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்குமான ஒரு சந்தர்ப்பமாக அதனை மாற்றும். அதற்கு பிறகு அடுத்த பிள்ளையினுடைய அந்த வயதை ஒத்த அந்த பிள்ளைகளுக்கான ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெறும். இப்படி ஒவ்வொரு பிள்ளைக்கும் அதனை செய்வார். இது குடும்பமாக நாங்கள் செய்கின்ற இன்னொரு தாவா. அதே போன்று அந்த பிரதேசத்தில் எல்லா மனைவிமாரையும் ஒன்று திரட்டி குடும்பம் என்று சொல்றதுல ஒரு மனைவியுடைய ரோல் என்ன, ஒரு மனைவி என்ன செய்ய வேண்டும், நாங்க அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக எப்படி இருக்க முடியும், குடும்ப சூழல்ல ஒரு சந்தோஷத்தை நாங்க எப்படி கட்டி எழுப்ப முடியும் என்று சொல்கின்ற விஷயங்களை மனைவிமார் இருந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். யார் ஒரு வளவாரரை வைத்து 4 விஷயத்தை படிச்சு கொள்ளலாம். இப்படி ஒரு ஏற்பாடு செய்ய முடியும். இதெல்லாம் நாங்க யோசிச்சால் சிம்பிளான விஷயம். இதற்கெல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா? நாங்க ஹோல் புக் பண்ண தேவையில்ல. இந்த வீடியோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுல நாங்க அன்றாடம் செய்கின்ற வேலைகளில் ஒன்றாகவே இந்த தாவா நடைபெற முடியும்.
இது நாங்க ஒரு வீதியில் வாழுகின்றவர்கள், அயலவர், சுற்றத்தார், உறவினர்கள் என்று சொல்கின்ற இந்த எல்லா கேட்டகரியிலையுமே இந்த விஷயத்தை நாங்க செய்யணும். இப்படி நாங்க சிந்திப்பதற்கான, திட்டமிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுங்க. நீங்க ஒரு விஷயத்தை பாருங்கன்னா, குவைத்துல குடும்பங்கள் சேர்ந்து, குவைத்துல நீங்க நிறைய பார்த்திருப்பீர்கள், ஜம்மியா கைதியாக்கள் இருக்கின்றன, சமூக நல நிறுவனங்கள் காணப்படும். அவர்கள் மக்களிடத்திலிருந்து அந்த டொனேஷனை கலெக்ட் பண்ணுவார்கள், நிறைய நல்ல திட்டங்களுக்காக அவற்றை செலவு செய்வார்கள். இது பொதுவான நிறுவனங்கள் தானே. குடும்ப நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம் அவர்களுக்கு ஒரு நிதி நிறுவனத்தை வைத்திருப்பார். அவர்கள் சமூக நல திட்டங்களுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். அந்த மபர்ரா என்று சொல்வார், ஜம்இயா என்று சொல்ல மாட்டார்கள், மபர்ரா என்று சொல்வார். நான் முதல் தடவையாக இந்த மபர்ரா என்ற சொல்லை கேள்விப்பட்டது குவைத்தில். குடும்பமாக இணைந்து சமூக நல திட்டங்கள் ஈடுபடும், தஅவாவுக்காக செலவு செய்தல் என்று சொல்கின்ற அந்த விஷயத்தை, தங்களுடைய செல்வத்தை செலவு செய்தல் என்று சொல்கின்ற விஷயத்தை இவர்கள் அழகாக ஒருங்கிணைத்திருக்கிறார்கள், குடும்பமாக ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இப்படி நாங்கள் சிந்திக்க முடியும். எங்களுடைய நாட்டில் சின்ன பிள்ளைகளிடத்துல, குடும்பங்கள் எல்லா இடத்திலேயுமே ஒரு சாதாரண எளிமையான ஒரு வளமை இருக்கு. நாங்க சொல்லுவோமே, அந்த காசு சேர்க்கின்ற சின்ன உண்டியல்கள், ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்றது ஒரு உண்டியல், பிரத்யேகமான ஒரு உண்டியல். எதற்காக? அதிலே காசு சேர்ப்பார்கள், தஅவாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று, நட்பணிகளுக்காக கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த உண்டியல் சேர்ப்பார்கள். சிறிய பிள்ளைகள் வந்து போட்டி போட்டுக்கொண்டு அந்த வேலையை செய்வார்கள். இப்படி ஒரு பழக்கத்தை, நடைமுறையை நாங்கள் கொண்டு வர முடியுமா, முடியாதா? தாராளமாக முடியும். சின்ன சின்ன சிம்பிளான செயல்பாடு. குடும்பமாக நாங்க தஅவா செய்தல் என்று சொல்றது பெரிய ஒரு அந்த தியரட்டிக்கல் விஷயம் உண்டு அல்ல. அன்றாடம் நாங்க செய்கின்ற சின்ன சின்ன இது போன்ற பணிகள், இவற்றினூடாக நாங்க எத்தனையோ நல்ல விஷயங்களை வளர்த்தெடுக்க முடியும், எத்தனையோ நல்ல பண்பாடுகளை அடுத்த மனிதர்களுக்கு கடத்த முடியும், எத்தனையோ குடும்பங்களை நல்வழிப்படுத்த முடியும். இது நாங்க இந்த விடயங்களினூடாக செய்ய முடியுமான மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில தஅவா குடும்பம் என்று சொல்றது, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, தஅவா என்று சொல்றது ஒரு உம்மத்தாக எங்களுடைய லைஃப் மிஷன். அந்த வகையில் தனி மனிதனாக நாங்கள் தஅவா செய்வது போலவே, சமூகமாக இயக்கங்களாக நாங்கள் தஅவா செய்வது போலவே, குடும்பமாகவும் நாங்கள் தஅவா செய்ய வேண்டும், தஅவா செய்ய முடியும் என்று சொல்வதுதான் இந்த தலைப்பினூடாக நான் வலியுறுத்த நினைத்த விஷயம். இந்த விடயங்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகின்றேன். இதுல நான் நிறைவான பகுதிகளை பேசியிருந்தால் அது அல்லாஹ் தஆலாவிடமிருந்து வந்தது, இதில் தவறுகள் ஏதும் விடப்பட்டிருந்தால் அது என் புறத்திலிருந்து வந்தது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஜஸாக்குமுல்லாஹு கைரன்.